கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய தினத்திலும் கூட நாங்கள் ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனத்திலே இருக்கின்ற ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த வசனத்தை நாங்கள் தியானித்து பார்த்தோம். ஏன் ஒருவனை என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஒருத்தியை என்று எழுதவில்லை என்று சொல்லி வேதாகம ரீதியாக, இறையியல் ரீதியாக, வேத வசனங்களின் அடிப்படையிலே, வேத மொழிபெயர்ப்பு சொற்களின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் அதை விளங்கப்படுத்தினேன். இன்றைய நாளிலும் கூட மீண்டுமாக அதே வசனத்தை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் என்று சொல்லி என்னுடைய இருதயத்திலே ஒரு விருப்பம் ஏற்பட்டது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நான் விரும்புகின்றேன். நான் நேற்றைய தினத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம் எல்லோரையும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை போல நம்மை பார்க்கிறார். நாம் ஆண்களாய் இருந்தாலும் பெண்களாய் இருந்தாலும் யாராக இருந்தாலும், சிறியவர்களாய் இருந்தாலும் பெரியவர்களாய் இருந்தாலும், பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே அவர் பார்ப்பது தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை. ஏனென்றால் இயேசுவை நமக்காக அவர் ஒப்புக் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் ஒப்புக் கொடுத்தார் என்பதாக சொல்லுகிறது. இன்றைய நாளிலும் கூட நாம் எப்படிப்பட்ட குமாரராய் அல்லது எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த காரியத்தை நாங்கள் வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேறானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார். இதனாலே தான் தேவன் ஒருவனை என்று ஆண்பாலிலே பேசுகிறார். அதாவது பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கும் பொழுது அவருடைய குமாரனுடைய சாயல் நம்மிலே தெரிகின்றது. அந்த சாயலுக்கு ஒப்பாகும் படிக்குத்தான் நமக்கு அவர் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், நம்மை அவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார், நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஆகையினாலே பிரியமானவர்களே, நாம் அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பானவர்களாய் மாற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் அந்த சாயலுக்கு ஒப்பாகும் பொழுது அவர் தாயை போல நம்மை தேற்றுவார். God bless you.